வடக்கு காசாவில் உள்ள அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய களத்தளபதி வெளியிட்ட விசேட அறிக்கையும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற சவுதி அரேபியாவினுடைய பஹ்ரி அன்பு கப்பல் தொடர்பான தகவல்களும் செய்திகளும் போலியானவையா? இந்த தகவல்களும் செய்திகளும் போலியானவை என்பதற்கான ஆதாரங்களை சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்கள் முன்வைத்துள்ளனவா? அல்லது சவுதி அரேபியாவினுடைய பஹ்ரி கப்பல் நிறுவனம் குறித்த குற்றச்சாட்டுக்கள் போலியானவை என்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்துள்ளனவா? அதே போன்று இவற்றை போலி செய்திகள் என வெளியிடும் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு ஊடகங்கள் இந்த போலி செய்திகளுக்கான ஆதாரங்களை முன்வைத்துள்ளனவா? மேலும் அடிமை அரபுகளும் துருக்கி அடிமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஆயுத வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்வதில்லையா? யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களும் லெபனானிய ஊடகங்களுக்கு முன்னால் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்ட ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லரிஜானி அவர்களும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் தலைவரோடு மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களும் நெட்டன்யாஹுவின் அறிக்கைக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை வெளியிட்ட அடிமை அரபுகளும் அடிமை அரபு ஊடகங்களுடைய விளையாட்டுச் செய்திகளும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற சவுதி அரேபியாவினுடைய சரக்கு கப்பல் தொடர்பான தகவல்களை காணொளிகளில் பதிவிட்டிருந்தேன். சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான பஹ்ரி அன்பு என்கின்ற சரக்கு கப்பல் மூலமாக ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டு எகிப்தினுடைய மிக முக்கியமான துறைமுகமான அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்திலே இந்த ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டு அங்கிருந்து தரை வழியாக குறித்த ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி கொண்டு செல்லப்பட போகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களே குறித்த சரக்கு கப்பலில் இருக்கின்றது என்றும் நாங்கள் மேற்கொண்ட விசாரணைகள் மூலமாக இந்த தகவல்களை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்றும் இத்தாலியின் துறைமுகமான ஜெனோவா துறைமுகத்தினுடைய அதிகாரிகளே இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய இந்த சரக்கு கப்பலை நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்துவோம் என்றும் இதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்றும் ஜெனோவா துறைமுகத்தினுடைய 40க்கும் அதிகமான மிக முக்கியமான அதிகாரிகள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான பஹ்ரி அன்பு என்கின்ற சரக்கு கப்பலில் இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படுகின்றது என்கின்ற தகவல்களை இத்தாலியினுடைய ஊடகங்களோ சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்களோ அரபு நாடுகளுடைய ஊடகங்களோ அமெரிக்காவினுடைய ஊடகங்களோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஊடகங்களோ வெளிப்படுத்தவில்லை. இதோ பாருங்கள், சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொண்டு செல்கின்றது என சர்வதேச ஊடகங்களும் இந்த தகவல்களை வெளிப்படுத்தவில்லை. ரகசியமான முறையிலேயே குறித்த சரக்கு கப்பலின் மூலமாக இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அதே போன்று சவுதி அரேபியாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா மீது வீணாக பழி சுமத்த வேண்டும் என்பதற்காகவும் சவுதி அரேபியா மீது போலி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறான செய்திகளை வெளியிடவில்லை. உண்மையிலேயே இந்த செய்திகளை வெளியிடுவதற்கு சர்வதேச ஊடகங்கள் தயாராகவும் இருக்கவில்லை. இருப்பினும் இவற்றையும் மீறி இந்த செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டன. இத்தாலி அரசாங்கமும் குறித்த செய்தியை மூடி மறைப்பதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இத்தாலிய ஜெனோவா துறைமுகத்தினுடைய அதிகாரிகளாலும் தொழிற்சங்கத்தின் மூலமாக இந்த செய்திகள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டன. மேலும் துறைமுக அதிகாரிகளுடைய ஆர்ப்பாட்டங்களினாலும் போராட்டங்களினாலும் சில இத்தாலிய ஊடகங்கள் மூலமாக குறித்த தகவல்கள் சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டன. இத்தாலிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய துறைமுக அதிகாரிகள் சவுதி அரேபியாவினுடைய இந்த கப்பலில் செல்லக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு தான் செல்கின்றது என்பதனை கண்டுபிடிக்காவிட்டால் தற்போது இந்த செய்தியானது வெளியுலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கவே மாட்டாது. இத்தாலிய துறைமுக அதிகாரிகள் விசாரணையின் மூலமாக இந்த தகவல்களை கண்டுபிடித்ததன் விளைவாகவே தற்போது சவுதி அரேபியாவுடைய சரக்கு கப்பலுடைய ஆயுதங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான பஹ்ரி அன்பு என்கின்ற சரக்கு கப்பல் அமெரிக்காவினுடைய மேரிலாண்டில் இருந்தே புறப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவினுடைய இந்த பஹ்ரி அன்பு சரக்கு கப்பலானது இத்தாலிய துறைமுகமான ஜெனோவா துறைமுகத்திலே நிலைநிறுத்தப்படுவதற்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. அதாவது இத்தாலியினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனமான லியோனார்டோ நிறுவனத்திடம் இருந்து ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் பெற்றுக் கொள்வதற்காகவே சவுதி அரேபியாவினுடைய குறித்த கப்பலானது இத்தாலிய துறைமுகத்தில் களமிறக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான ஆயுதங்களை இத்தாலியின் லியோனார்டோ ஆயுத உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காகவே குறித்த சரக்கு கப்பலானது துறைமுகத்தில் களமிறக்கப்பட்டுள்ளது.
இதைத் தொடர்ந்து ஜெனோவா துறைமுகத்திலே பணிபுரியக்கூடிய துறைமுக அதிகாரிகள் லியோனார்டோ நிறுவனத்தினுடைய ஆயுதங்களை சவுதி அரேபியாவின் பஹ்ரி அன்பு கப்பலிலே ஏற்றியுள்ளார்கள். இதன்போது குறித்த கப்பலிலே ஏற்கனவே பல ஆயுதங்களும் போர் வாகனங்களும் இராணுவ தளவாடங்களும் ஏற்றப்பட்டுள்ளதனை ஜெனோவா துறைமுக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இலச்சினைகள் பொருத்தப்பட்ட பல ஆயுதங்கள் குறித்த சரக்கு கப்பலிலே நிரப்பப்பட்டிருப்பதனையும் ஜெனோவா துறைமுக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதற்கு பிறகு ஜெனோவா துறைமுக அதிகாரிகள் குறித்த துறைமுகத்தினுடைய யூனியன் தொழிற்சங்கத்தினை அழைத்து இவை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த விசாரணைகளின் மூலமாகவே இந்த ஆயுதங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய ஆயுதங்கள் என்பதனை ஜெனோவா துறைமுக தொழிற்சங்க உறுப்பினர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். குறித்த ஆயுதங்கள் எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் களமிறக்கப்பட்டு பின்பு அங்கிருந்து தரை வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ரகசியமாக கொண்டு செல்லப்படுகின்றது என்பதனையும் விசாரணைகள் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இத்தாலிய ஜெனோவா துறைமுகத்தினுடைய அதிகாரிகளும் தொழிற்சங்க உறுப்பினர்களும் சவுதி அரேபியாவின் குறித்த சரக்கு கப்பல் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் ஒருபொழுதும் இந்த சரக்கு கப்பலை துறைமுகத்திலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்லாமல் இத்தாலிய ஆயுத உற்பத்தி நிறுவனமான லியோனார்டோ நிறுவனத்தின் மூலமாக ஏற்றப்பட்ட ஆயுதங்களையும் துறைமுக அதிகாரிகள் முழுமையாக குறித்த சரக்கு கப்பலில் இருந்து வெளியேற்றியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இலச்சினைகள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும் போர் வாகனங்களும் இராணுவ தளவாடங்களும் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது என்றும் இதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் துறைமுக அதிகாரிகள் கோஷங்களை எழுப்பி சமூக ஊடக வலைத்தளங்களினூடாகவும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகுதான் இத்தாலிய ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிடுவதற்கு ஆரம்பித்தன. இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டன. மிக முக்கியமான மத்திய கிழக்கு ஆய்வு ஊடகங்களான தி கிரீடல் மற்றும் பிரஸ் டிவி ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். இதற்கான சில ஆதாரங்களையும் பதிவிட்டுள்ளேன். எனவே நிலைமைகள் இவ்வாறு இருக்க இந்த செய்தியானது போலி செய்தி என்றும் இந்த குற்றச்சாட்டுக்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டுக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றும் அடிமை சவுதி அரேபிய ஊடகங்களும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் நிறுவனமான பஹ்ரி கப்பல் நிறுவனமும் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாக அறிக்கைகளை வெளியிட்ட சவுதி அரேபியாவினுடைய பஹ்ரி நிறுவனம் குறித்த சரக்கு கப்பலிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துவதற்கு மறுத்துவிட்டது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறியீடுகள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றன, எதற்காக கொண்டு செல்லப்படுகின்றன, எதற்காக சவுதி அரேபியாவின் சரக்கு கப்பலில் இந்த ஆயுதங்களும் போர் வாகனங்களும் போர் தாங்கிகளும் ஏனைய இராணுவ தளபாடங்களும் ஏற்றப்பட்டுள்ளன என்பதற்கான எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை. இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த சரக்கு கப்பலிலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் அல்ல, சவுதி அரேபியாவுக்கு சொந்த ஆயுதங்கள் என்று கூட சவுதி அரேபியாவின் குறித்த கப்பல் நிறுவனமானது ஒப்புக்கொள்ளவில்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என அறிக்கைகளை வெளியிட்ட சவுதி அரேபியாவுடைய பஹ்ரி கப்பல் நிறுவனம் குறித்த சரக்கு கப்பலிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பான போர் வாகனங்கள் தொடர்பான இராணுவ தளவாடங்கள் தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்திருப்பது, குறித்த ஆயுதங்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்திருப்பது அவர்களுடைய போலியான முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. குறித்த சரக்கு கப்பலிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் போர் வாகனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஆயுதங்கள் இல்லை என்பதற்கான எந்தவிதமான ஆதாரங்களையும் சவுதி அரேபியாவுடைய பஹ்ரி கப்பல் நிறுவனமோ அல்லது சவுதி அரேபிய ஊடகங்களோ அல்லது சவுதி அரேபிய ஆதரவு ஊடகங்களோ வெளியிட்டிருக்கவில்லை. எனவே அடிமை சவுதி அரேபிய ஊடகங்களும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான ஊடகங்களும் இந்த தகவல்களை போலி செய்தி என பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் ஒரு பொழுதும் உண்மையை குழி தோண்டி புதைக்கவே முடியாது. மேலும் எந்தவிதமான ஆதாரங்களையும் முன்வைக்காமல் அடிமை சவுதி அரேபிய ஊடகங்களும் சவுதி அரேபிய ஆதரவு ஊடகங்களும் இந்த தகவல்களை போலி செய்தி என பிரச்சாரம் செய்வது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அத்தோடு அரபு நாடுகளும் துருக்கியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டாலும் இஸ்ரேலுக்கான உணவுப் பொருட்களையும் வர்த்தக பொருட்களை வழங்கினாலும் ஒரு பொழுதும் இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய மாட்டார்கள், இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டார்கள் என்றும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 2020 ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் ரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்ல, வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட
பாதுகாப்பு ஒப்பந்தமாகும். தற்போது இணையதளத்திலே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு தேடி பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொள்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எமிராட்டி எச் என்கின்ற நிறுவனம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனமான எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திடமிருந்து அதிகளவான ஹெர்மோஸ் 900 ட்ரோன்களை கொள்வனவு செய்கின்றன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான பல மூலப்பொருட்களை ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக வழங்குகின்றது. இதே போன்று தான் அடிமை ஜோர்டானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை மேற்கொள்கின்றது. மேலும் துருக்கி ஒரு வருடத்திற்கு $20 பில்லியன் பெறுமதி அளவிலான வர்த்தகத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மேற்கொள்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்திக்கு தேவையான உலோகங்களை துருக்கியிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெற்றுக் கொள்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் அணியக்கூடிய சீருடைகள் கூட துருக்கியில் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறக்கப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்களை காலால் மிதிப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பயன்படுத்தும் காலணிகளும் துருக்கியிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ உற்பத்தியிலே தேவையான அதிகளவான மூலப்பொருட்கள் துருக்கியிலிருந்தும் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. காசாவிலே பலஸ்தீனிய மக்களை படுகொலை செய்யக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருளானது துருக்கியிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்படுகின்றது. பலஸ்தீனிய மக்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களிலே பயன்படுத்தக்கூடிய எரிபொருளானது துருக்கியிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்படுகின்றது. அடிமை அரபுகளுக்கும் அடிமை துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெறும் ஆயுத ஏற்றுமதி வியாபாரங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு குறைந்தது 3 காணொளிகளாவது தேவைப்படும். அவ்வளவு நிறைய ஆதாரங்களும் தகவல்களும் காணப்படுகின்றன. எனவே தயவு செய்து இந்த அடிமைகளை நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம். 22 மாத அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பும் இந்த அடிமை அரபு நாடுகளையும் அடிமை துருக்கியையும் நம்பக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்வது முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றக்கூடிய பிரச்சாரமாகவே அமைந்திருக்கும். அடுத்து கிரேட் இஸ்ரேல் திட்டம் தொடர்பாகவும் இந்த திட்டம் வரலாற்று ஆன்மீக திட்டமாக இருப்பதாகவும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் உறுதியாகவே உள்ளேன் என்றும் நெட்டன்யாஹூ i24 ஊடகத்திடம் வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். இவை தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு அரபு நாடுகள் நெட்டன்யாஹூவின் இந்த கருத்துக்களுக்கான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். கிரேட் இஸ்ரேல் திட்டம் தொடர்பாக நெட்டன்யாஹூ கூறிய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என அரபு நாடுகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த அடிமை அரபு நாடுகளுடைய கண்டன அறிக்கை தொடர்பான விளையாட்டு செய்திகளையும் அடிமை அரபு ஊடகங்கள் மிக பிரம்மாண்டமாக வெளியிட்டிருந்தன. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுனோடும் பிரதமர் நவாப் சலாமோடும் சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்களோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த சந்திப்பின் போது அலி லர்ஜானி அவர்களுக்கான ராஜதந்திர மரியாதையையும் பிரதமர் நவாப் சலாம் வழங்கியிருக்கவில்லை. அலி லர்ஜானி அவர்களை அவமதிக்கும் நோக்கத்தோடு லெபனானிய பிரதமர் நவாப் சலாம் நடந்து கொண்டுள்ளார். அத்தோடு இந்த சந்திப்புகளை தொடர்ந்து லெபனானிய ஊடகங்களுக்கு மத்தியில் அலி லர்ஜானி அவர்கள் விசேட ஊடக அறிவிப்பை வெளியிட்டார். நாங்கள் லெபனானுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கே விரும்புகின்றோம். லெபனானுடனான எங்களுடைய உறவு மிக முக்கியமானதாகும். லெபனானினுடைய உள் விவகாரங்களில் ஈரான் தலையிடுவதில்லை. லெபனானிய மக்களுக்கு ஆதரவாகவே ஈரான் எப்போதும் செயற்படும். லெபனானிய அரசு கோரிக்கைகளை முன்வைத்தால் லெபனானுக்கான அடுத்த கட்ட உதவிகளை வழங்குவதற்கும் லெபனானுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். லெபனானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நாங்கள் எப்போதும் எங்களுடைய நண்பர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதில்லை. லெபனான் மக்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். அத்தோடு நாங்கள் லெபனானுக்குள்ளே திட்டங்களோடும் காகிதங்களோடும் வரவில்லை. ஆனால் அமெரிக்கர்கள் தான் திட்டங்களோடும் காகிதங்களோடும் லெபனானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார்கள். நான் லெபனான் அரசாங்கத்திற்கு ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய எதிரி யார் என்பதனையும் உங்களுடைய நண்பன் யார் என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரியையும் நண்பனையும் அடையாளம் காண்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். லெபனானிய உள் விவகாரங்களில் அமெரிக்காவே முழுமையாக தலையிடுகின்றது. லெபனான் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனையும் அமெரிக்காவே கட்டளையிடுகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் லெபனானுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. மாறாக ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் லெபனானுக்கு மிகப்பெரிய பலமானதாகும். லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் எப்போதும் லெபனானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும். அத்தோடு எதிர்ப்பானது வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு அமைவாக உருவாக்கப்படவில்லை. இதனால் வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு ஒரு பொழுதும் எதிர்ப்பானது கட்டுப்பட மாட்டாது.
லெபனானிய எதிர்ப்பை லெபனானிய மக்களை உருவாக்கியுள்ளார்கள். இதனால் லெபனானிய எதிர்ப்பு லெபனானிய மக்களுக்கு சொந்தமானதாகும். இது லெபனானிய மக்களுடைய உரிமையாகும். மேலும் லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவை ஒரு சொத்தாகவே பார்க்க வேண்டும். அதே போன்று எதிர்ப்பை நிராயுத பாணியாக்குவதற்கு ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவை வலுப்படுத்துவதற்கான எல்லாவிதமான ஆதரவுகளையும் நாங்கள் முழுமையாக வழங்குவோம். இது நாங்கள் லெபனான் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஆதரவாகும் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு அலி லர்ஜானி அவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஷேக் நயீம் காசிம் அவர்களையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்படாமல் இருப்பதற்கு முழுமையான ஆதரவை ஈரான் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா எப்போதும் உறுதியாகவே இருக்க வேண்டும் என்றும் அலி லர்ஜானி அவர்கள் வழிகாட்டுதல்களை வழங்கி இருப்பதாகவும், ஹிஸ்புல்லாவின் அடுத்த கட்ட வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை ஈரான் வழங்கும் என்று உறுதியளித்திருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளத்திற்கு விஜயம் செய்திருந்தார். மேலும் குறித்த தளத்திலிருந்து எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானுடன் நாங்கள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியதிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக 600க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். இந்த தாக்குதல்கள் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தின் 240க்கும் அதிகமான உறுப்பினர்களை படுகொலை செய்துள்ளோம். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்கும் வரை நாங்கள் இந்த தாக்குதல்களை தொடர்வோம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே எங்களுடைய ஆதிக்கத்தினை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வோம். இதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாகவே மேற்கொண்டு வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசம் முடக்கப்பட்டிருப்பதாகவும், பென் குரியன் விமான நிலையம் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு காசாவுக்கான அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய களத்தளபதி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். கடந்த 2 மாதங்களாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய போராளிகள் தாக்கிப், ஜில்சல் மற்றும் ஷவாஸ் போன்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்கியுள்ளன. இதற்கு பிறகு எங்களுடைய போராளிகள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட பகுதிகளை ஆய்வுக்குட்படுத்தினார்கள். இதற்கு குறித்த பிரதேசங்களில் ஆக்கிரமிப்பின் 52க்கும் அதிகமான போர் வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு எங்களுடைய கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் முழுமையாக வெளியிடவில்லை. சில பாதுகாப்பு காரணங்களினால் எங்களுடைய தாக்குதல் தொடர்பான காணொளிகள் அனைத்தையும் எங்களால் வெளியிட முடியவில்லை. எங்களுடைய தாக்குதல்களில் சிறு பகுதிகளை மாத்திரமே நாங்கள் காணொளிகளாக வெளியிட்டுள்ளோம். அத்தோடு வீடுகளுக்குள்ளே எங்களுடைய போராளிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன. வீடுகளுக்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பின் படைகளுக்கு எதிராக எங்களுடைய போராளிகள் பொறிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த இழப்புகள் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இழப்புகளாகவே இருக்கின்றன. தற்போது ஆக்கிரமிப்பு எதிரே காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு களமிறங்குவதாக தெரிவிக்கின்றது. மேலும் இதன்போது எங்களுடைய போராளிகள் புதிய யுத்த தந்திரங்களையும் களமிறக்குவார்கள். நாங்கள் ஆக்கிரமிப்பு படைகளை ரோஜாக்களை கொண்டு வரவேற்கப் போவதில்லை. ஆக்கிரமிப்பு படைகளுக்கு வலிமிகுந்த வேதனையை வழங்குவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய களத்தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் கான்யூனிஸின் மத்திய பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கண்ணி வெடிகளை பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினரும் முஜாஹிதீன் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.